ஓம் சாந்தி. பிப்ரவரி 2, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற விஷயங்களை அவர் கற்பித்தவாறே கிரகியுங்கள். சதா தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். கேள்வி: நீங்கள் எதற்காகவும் எதனை குறித்தும் ஒரு பொழுதும் வருந்தாமல் இருப்பதற்கு நீங்கள் எதனை பற்றி நன்றாக சிந்திக்க வேண்டும்? பதில்: ஒவ்வொரு ஆத்மாவும் நடிக்கின்ற பாகம் எதுவானாலும் மிக சரியாகவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்நாடகம் அனாதியானதும் அழிவற்றதும் ஆகும். இதை பற்றி சிந்தியுங்கள். அப்பொழுது நீங்கள் என்றுமே எதற்காகவும் வருந்த மாட்டீர்கள். நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றி உணர்ந்து கொள்ளாதவர்கள் மாத்திரமே வருந்துவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்நாடகத்தை சரியாக அதே போன்று ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். இதில் அழுவதோ அல்லது முகம் கோணுவதோ என்ற கேள்விக்கு இடமில்லை. ஓம் சாந்தி. ஆத்மாக்கள் மிகவும் சின்னம் சிறியவர்கள் என்று ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மா மிகவும் சின்னம் சிறியவர். ஆனால் சின்னம் சிறிய ஆத்மாவிற்கு தென்படுகின்ற ஷரீரமோ மிக பெரியதாகும். ஷரீரத்திலிருந்து சின்னம் சிறிய ஆத்மா விடுபடும் பொழுது அவரால் எதையும் பார்க்க முடியாது. நீங்கள் ஆத்மாவையும் அந்த சின்னம் சிறிய புள்ளி செய்கின்ற வேலைகளையும் பற்றியும் சிந்திக்க வேண்டும். மிக சிறிய வைரங்களில் மாசு ஏதாவது உள்ளதா என்பதை ஒரு பெருக்கும் கண்ணாடி மூலம் பார்க்க முடியும். ஆத்மாக்களும் மிகவும் சின்னம் சிறியவர்களே. வைரங்களை பரிசோதிப்பதற்கு அவர்கள் ஒரு பெருக்கும் கண்ணாடியை பயன்படுத்துவதை பாருங்கள். ஆத்மா வசிக்கும் இடத்தை பாருங்கள். அவருடைய தொடர்பை பாருங்கள். அவர் இந்த கண்களினால் இந்த மிகப்பெரிய பூமியையும் ஆகாயத்தையும் பார்க்கின்றார். அந்த புள்ளி பிரிந்து செல்லும் பொழுது எதுவும் எஞ்சி இருப்பதில்லை. தந்தை ஒரு புள்ளியாக இருப்பதை போன்று ஆத்மாவும் ஒரு புள்ளி ஆவார். அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மாவே தூய்மையானவராகவும் தூய்மையற்றவராகவும் ஆகின்றார். இந்த விஷயங்கள் மிக நன்றாக சிந்திக்கப்பட வேண்டும். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பதை வேறு எவருமே அறிந்திருக்கவில்லை. அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மா ஒரு ஷரீரத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கின்றார் என்பதையும் அவர் எதை பார்க்கின்றார் என்பதையும் பாருங்கள். இந்த ஆத்மா 84 பிறவிகளின் முழு பாகத்தையும் தன்னில் பதிவு செய்துள்ளார். ஓர் ஆத்மா எவ்வாறு செயற்படுகின்றார் என்பது ஓர் அற்புதமாகும். அத்தகைய சின்னம் சிறிய புள்ளியில் 84 பிறவிகளின் பாகமும் பதிந்துள்ளது. அவர் ஒரு ஷரீரத்தை நீக்கிவிட்டு மற்றொன்றை எடுக்கின்றார். நேரு மரணித்த பொழுதும் கிறிஸ்து மரணித்த பொழுதும் ஷரீரமே மரணிக்கின்றது. ஆத்மா ஷரீரத்தை விட்டு பிரிகின்றார். ஷரீரம் மிகவும் பெரியதாயினும் ஆத்மாவோ மிகவும் சின்னம் சிறியவராவார். பாபா பல முறைகள் கேட்டிருக்கின்றார். ஒவ்வொரு 5000 வருடங்களும் எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கின்றது என்பதை மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்வார்கள்? ஒருவர் மரணிப்பது ஒரு புதிய விஷயம் அல்ல. அந்நபரின் ஆத்மா அந்த ஷரீரத்தை விட்டு பிரிந்து மற்றொன்றை எடுத்தார்.
5000 வருடங்களுக்கு முன்னரும் அதே நேரத்தில் அந்த பெயரையும் வடிவத்தையும் அந்த ஆத்மா விட்டு பிரிந்திருந்தார். ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு மற்றொன்றை எடுக்கின்றேன் என்பதை அந்த ஆத்மா அறிந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றீர்கள். நீங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னரும் சிவ ஜெயந்தியை கொண்டாடினீர்கள் என்று நீங்கள் காட்டுகின்றீர்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களும் நீங்கள் ஒரு வைரத்தை போன்ற சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றீர்கள். இந்த விஷயங்கள் உண்மையானவையாகும். நீங்கள் ஞானக் கடலை கடைய வேண்டும். அப்பொழுது உங்களால் மற்றவர்களுக்கு அதனை விளங்கப்படுத்த முடியும். இந்த விழாக்கள் போன்றவை புதியவை அல்ல என்று நீங்கள் கூறுவீர்கள். வரலாறு மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது என்பதனால் ஒவ்வொரு 5000 வருடங்களும் சகல நடிகர்களும் தங்களின் சொந்த சரீரங்களை எடுக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பெயர்கள், வடிவங்கள், இடம், நேரம் போன்றவற்றை விட்டு வேறொன்றை எடுக்கிறார்கள். இதை கடைந்து மக்கள் வியப்படையும் வகையில் அதை பற்றி எழுதுங்கள். நான் குழந்தைகளை கேட்கின்றேன், நாங்கள் முன்னர் சந்தித்துள்ளோமா? சின்னம் சிறிய ஆத்மாவிடமே இது கேட்கப்பட வேண்டும். இந்த பெயரிலும் வடிவத்தின் மூலமாகவும் நீங்கள் முன்னர் என்னை சந்தித்துள்ளீர்களா? ஆத்மாவே கேட்கின்றார். எனவே பலர் பதிலளிக்கிறார்கள், ஆம் பாபா, நாங்கள் உங்களை முன்னைய கல்பத்திலும் சந்தித்தோம். நீங்கள் நாடகத்தின் முழு பாகத்தையும் உங்களுடைய புத்தியில் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நடிகர்கள் எல்லைக்கு உட்பட்ட நாடகங்களில் நடிக்கிறார்கள். ஆனால் இதுவோ எல்லையற்ற நாடகமாகும். இந்நாடகம் மிக சரியானதாகும். அதில் சிறிதளவு வேறுபாட்டுடனே இருக்க வேண்டும். இயந்திரத்தால் இயக்கப்படுகின்ற அந்த திரைப்படங்கள் எல்லைக்கு உட்பட்டவையாகும். தொடர்ந்தும் சுழற்றப்படுகின்ற 2 அல்லது 4 திரைப்பட சுருள்கள் இருக்கின்றன. இதுவோ ஒரே ஒரு அனாதியான அழியாத எல்லையற்ற நாடகமாகும். அதில் சின்னம் சிறிய ஆத்மா ஒரு பாகத்தை நடித்து பின்னர் மற்றொரு பாகத்தை அதனுள் நடிக்கின்றார். 84 பிறவிகளின் பட சுருள் மிகவும் நீண்டதாக இருக்கும். இது இயற்கையானது. இது சிலரின் புத்தியில் இருக்கிறது. அது ஒரு பதிவு நாடா போன்றதாகும். இது மிகவும் அற்புதமானது. அது 8.4 மில்லியன் பிறவிகளாக இருக்க முடியாது. அது 84 பிறவிகளின் சக்கரமாகும். நீங்கள் அதனுடைய அறிமுகத்தை எவ்வாறு கொடுக்க முடியும்? நீங்கள் ஊடகத்தில் இருப்பவர்களுக்கு விளங்கப்படுத்தினால் அவர்கள் அதை பத்திரிகைகளில் பிரசுரிப்பார்கள். நீங்கள் அதை சஞ்சிகைகளிலும் அடிக்கடி பிரசுரிக்க முடியும். இந்த சங்கமயுகத்தின் விஷயங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்கள் சங்கமயுகத்தில் அல்லது கலியுகத்தில் இருக்க முடியாது. மிருகங்களாகவோ அல்லது எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் 5000 வருடங்களின் பின்னரும் பார்ப்பீர்கள் என்று கூறப்படுகிறது. அதில் எந்த வேறுபாடும் இருக்க முடியாது. நாடகத்தில் உள்ள அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டவையாகும். சத்யுகத்தில் மிருகங்கள் மிகவும் அழகாக இருக்கும். ஒரு நாடகத்தின் படப்பிடிப்பு இடம்பெறுவது போன்று முழு உலகின் வரலாற்றினதும் புவியியலினதும் படப்பிடிப்பு இடம்பெறுகிறது. ஒரு ஈ பறந்து சென்றால் அதுவும் அதே போன்று மீண்டும் இடம்பெறும். இப்பொழுது இந்த அற்ப விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அனைத்திற்கும் முதலில் தந்தையே கூறுகின்றார், ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் நான் இந்த அதிர்ஷ்ட ரதத்தில் பிரவேசிக்கின்றேன். அதனுள் ஆத்மா எவ்வாறு பிரவேசித்திருக்கின்றார் என்பதை அவரே கூறினார். ஆத்மா சின்னம் சிறியதோர் புள்ளியாவார். அவர் பின்னர் ஞானக்கடல் எனவும் அழைக்கப்படுகின்றார். விவேகிகளான குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே
இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். நான் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றேன். இது அத்தகையதோர் பெருமதியான கல்வியாகும். தந்தை மாத்திரம் மிக சரியான ஞானத்தை கொண்டிருப்பதுடன் அவர் அதை குழந்தைகளாகிய உங்களுக்கும் கொடுக்கின்றார். எவராவது உங்களை கேட்டால் சத்யுகத்தின் ஆயுட்காலம் 1250 வருடங்கள் என்று உடனடியாகவே உங்களால் அவருக்கு கூற முடியும். அங்கு ஒவ்வொரு பிறவியினதும் ஆயுட்காலம் 150 வருடங்களாகும். அத்தகையதோர் நீண்ட பாகம் நடிக்கப்படுகிறது. நீங்கள் முழு சக்கரத்தையும் உங்களுடைய புத்தியில் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றோம். முழு உலகமும் இவ்வாறே தொடர்ந்தும் ஒரு சக்கரத்தில் சுழல்கிறது. இந்நாடகம் அனாதியானதும் அழிவற்றதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதும் ஆகும். அதில் புதிதாக எதுவும் மேலதிகமாக சேர்க்கப்படுவதில்லை. நினைவு கூறப்பட்டுள்ளது. அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டுள்ளதால் எதனை பற்றியும் ஏன் கவலைப்பட வேண்டும்? நிகழ்பவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. ஒரு பற்றற்ற பார்வையாளராக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். எல்லைக்கு உட்பட்ட நாடகங்களில் அத்தகைய பாகங்கள் நடிக்கப்படும் பொழுது மென்மையான இதயமுடையவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அது ஒரு நாடகமே, ஆனால் இதுவோ நிஜமாகும். இங்கு ஒவ்வொரு ஆத்மாவும் தம் தம் பாகத்தை நடிக்கிறார்கள். நாடகம் என்றுமே நிறுத்தப்படுவதில்லை. இதில் அழுவதற்கோ அல்லது முரண்படுதல் என்ற கேள்விக்கோ இடமில்லை. இது புதியதல்ல. நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றி உணராதவர்கள் மாத்திரம் வருத்தப்படுகிறார்கள். உங்களுக்கு மாத்திரம் இது தெரியும். இந்நேரத்தில் இந்த ஞானத்தின் மூலமாக நாங்கள் என்ன ஸ்திதியை அடைந்தோமோ அந்த ஸ்திதியையே சக்கரத்தை சுற்றி வந்த பின்னரும் அடைவோம். இவை நீங்கள் கடைய வேண்டிய மிகவும் அற்புதமான விஷயங்களாகும். எந்த மனிதரும் இந்த விஷயங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை. ரிஷிகளும் முனிவர்களும் கூறுவதுண்டு, எங்களுக்கு படைப்பவரையோ அல்லது படைப்பையோ தெரியாது. படைப்பவர் மிக சின்னஞ்சிறிய புள்ளி என்பதை அவர்களால் எவ்வாறு அறிய முடியும்? அவர் மாத்திரமே புதிய உலகை படைப்பவர். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவரே ஞானக்கடல். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். இந்நேரத்தில் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் சதா முகமலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். அந்த நாடகங்களின் படச்சுருள் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுவதால் கிழிந்து பயனற்றதாகிவிடுகிறது. அது பழையதாகுவதால் நீங்கள் அவற்றுக்கு பதிலாக வேறொன்றை மாற்றி பழையதை அழித்து விடுவீர்கள். இந்நாடகம் எல்லையற்றதும் அழிவற்றதும் ஆகும். நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி சிந்தித்து அவற்றை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவே நாடகமாகும். நாங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகின்றோம். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகுவதற்கோ அல்லது தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதான் ஆகுவதற்கோ வேறு எந்த வழியும் இல்லை. நாங்கள் எங்கள் பாகங்களை நடிக்கும் நேரத்தில் சத்தோபிரதானிலிருந்து தமோபிரதானம் ஆகினோம். இப்பொழுது நாங்கள் சத்தோபிரதானம் ஆக வேண்டும். ஒரு ஆத்மாவையோ அல்லது அவருடைய பாகத்தையோ அழிக்க முடியாது. அத்தகைய விஷயங்களை பற்றி எவரும் சிந்திப்பதில்லை. மக்கள் இந்த விஷயங்களை கேள்விப்படும் பொழுது அவர்கள் வியப்படைவார்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்தின் சமய நூல்களை கற்கிறார்கள். ராமாயணம், பாகவதம், கீதை போன்றவை அனைத்தும் ஒன்றே ஆகும்.
இங்கு நீங்கள் ஞானக்கடலை கடைய வேண்டும். அவர் அதை விளங்கப்படுத்துவதைப் போன்றே மிக சரியாக எல்லையற்ற தந்தை விளங்கப்படுத்துகின்ற அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கிரகிக்க வேண்டும். பின்னர் எங்களால் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெற முடியும். அனைவரும் ஒரே அளவிற்கு கிரகிக்க முடியாது. சிலர் மிகவும் ஆழமாகவும் சூட்சுமமாகவும் விளங்கப்படுத்துகின்றார்கள். இந்நாட்களில் நீங்கள் சிறைச்சாலைகளில் சொற்பொழிவுகள் ஆற்றுவதற்கு செல்கின்றீர்கள். நீங்கள் விபச்சாரிகளிடமும் செல்கின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் செவிப்புலன் அற்றவர்களிடமும் வாய்ப்பேச முடியாதவர்களிடமும் செல்லலாம். ஏனெனில் அவர்களுக்கும் இதனை பெறுவதற்கான உரிமை உள்ளது. சிக்னல்களின் மூலமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ளும் ஆத்மா உள்ளே இருக்கின்றார். அவர்கள் முன்னிலையில் படத்தை வைத்தால் அவர்களால் வாசிக்க முடியும். புத்தி ஆத்மாவிலேயே உள்ளது. ஒருவர் பார்வையற்றவராகவோ அல்லது முடவராகவோ இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவரால் புரிந்து கொள்ள முடியும். குருடர்களுக்கு செவிகள் இருக்கின்றன. உங்களுடைய ஏணிப்படம் மிகவும் சிறந்ததாகும். இந்த ஞானம் எவருக்கும் விளங்கப்படுத்தி அவர்களை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவராக்க முடியும். ஆத்மாவால் தந்தையிடமிருந்து தனது ஆஸ்தியை பெற முடியும். ஆத்மாவால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அங்கங்களில் குறைபாடு இருக்கலாம். எனினும் அங்கு எவரும் நொண்டியாகவோ அல்லது முடவராகவோ இருக்க மாட்டார்கள். அங்கு ஆத்மா சரீரம் இரண்டும் தூய்மையாகவே இருக்கும். ஜடப்பொருளும் தூய்மையானதாகும். நிச்சயமாக புதிய விஷயங்கள் சத்தோப்பிரதானமாக இருக்கும். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். ஒரு வினாடி அடுத்த வினாடி போன்று இருக்க முடியாது. 2 வினாடிகள் ஒரே மாதிரி இருக்க முடியாது. எப்பொழுதும் ஒரு சிறு வித்தியாசம் உள்ளது. அத்தகைய நாடகத்தை அவ்வாறாகவே ஒரு பற்றற்ற பார்வையாளராக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்நேரத்தில் நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் அதை மீண்டும் பெறமாட்டீர்கள். முன்னர் நீங்கள் இந்த ஞானத்தை கொண்டிருக்கவில்லை. இது அனாதியான அழிவற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை கிரகித்து மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். இந்த ஞானத்தை பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். நீங்கள் மிக சிறந்த மருந்தை பெறுகின்றீர்கள். அனைத்திலும் மிக சிறந்தவை எதுவாயினும் புகழப்படுகிறது. எவ்வாறு புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதும் அந்த ராஜ்யம் பின்னர் எதை போன்று இருக்கும் என்பதும் உங்களுக்கு வரிசை கிரமமாக தெரியும். இதை அறிந்தவர்களால் மற்றோருக்கும் விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்கிறீர்கள். சிலர் 1 பைசா பெறுமதியான சந்தோஷத்தையேனும் கொண்டிருப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் தம் சொந்த பாகத்தை கொண்டிருக்கிறார்கள். இதை புத்தியில் கொண்டிருக்கின்றவர்களும் ஞானக்கடலை கடைபவர்களும் மற்றோருக்கும் விளங்கப்படுத்துகிறார்கள். இது உங்களுடைய கல்வி. நீங்கள் அவ்வாறே ஆகின்றீர்கள். நீங்கள் எவருக்கும் விளங்கப்படுத்தலாம். நீங்கள் ஓர் ஆத்மா. ஆத்மாவே பரமாத்மாவை நினைவு செய்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். கடவுள் ஒருவரே. மனிதர்கள் அனைவரும் ஓர் ஆத்மாவை தங்களுக்குள் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் அனைவரினதும் பரலோக தந்தை ஒரே ஒருவரே ஆவார். புத்தியில் உறுதியான நம்பிக்கையை உடையவர்களின் மனதை மாற்ற எவராலும் முடியாது. அவர்கள் பலவீனமானவர்களுடைய மனதை விரைவில் மாற்றிவிடுகிறார்கள். சர்வ வியாபி என்ற எண்ணத்தை பற்றி பல்வேறு விவாதங்கள் உள்ளன. அவர்களும் தம் தம் சொந்த ஞானத்தில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள்.
அவர்கள் எங்களுடைய தர்மத்திற்கு உரியவர்களாக இல்லாதிருப்பது சாத்தியமாகும். அவர்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் என்று எவ்வாறு நீங்கள் கூற முடியும்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தூய இல்லற பாதைக்குரியது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அது தூய்மையற்றதாகிவிட்டது. முதலில் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள். நீங்கள் பல கருத்துக்களை கற்றிருந்தால் உங்களால் பலருக்கு விளங்கப்படுத்த முடியும். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். பின்னர் நீங்கள் மற்றோருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். உங்களை தவிர வேறு எவருக்கும் இது தெரியாது. நீங்களும் வரிசை கிரமமாகவே உள்ளீர்கள். புதியவர்கள் வருவதால் பாபாவும் கருத்துக்களை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கூற வேண்டி உள்ளது. ஆரம்பத்தில் எவ்வாறு ஸ்தாபனை இடம்பெற்றது என அவர்கள் உங்களை கேட்கிறார்கள். நீங்கள் பின்னர் அதை மீண்டும் கூற வேண்டியிருக்கும். நீங்கள் மிகவும் மும்முரமாக இருப்பீர்கள். படங்களை பயன்படுத்தியும் நீங்கள் விளங்கப்படுத்த முடியும். எவ்வாறாயினும் அனைவராலும் ஒரே அளவிற்கு ஞானத்தை கிரகிப்பதற்கு இயலாதுள்ளது. இங்கு உங்களுக்கு ஞானமும் தேவை, நினைவும் உங்களுக்கு தேவை, மிக சிறந்த தாரணையும் தேவை. சதோப்பிரதான் ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சில குழந்தைகள் தம் தம் சொந்த வியாபாரத்தில் சிக்கியுள்ளார்கள். அவர்கள் எந்த முயற்சியையும் செய்வதில்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முன்னைய கல்பத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு முயற்சியை செய்தீர்களோ அதே முயற்சியையே நீங்கள் மீண்டும் செய்வீர்கள். இறுதியில் நீங்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும். நீங்கள் ஷரீரமற்றவராகவே வந்தீர்கள். நீங்கள் ஷரீரமற்றவராக திரும்ப வேண்டும். இறுதியில் நீங்கள் வேறு எவரையேனும் நினைவு செய்கின்றீர்கள் என்று இருக்கக்கூடாது. எனினும் எவராலும் திரும்பிச் செல்ல முடியாது. விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னதாக எவ்வாறு எவருக்காவது சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? அவர்கள் சூஷ்ம வதனத்திற்கு செல்வார்கள் அல்லது இங்கேயே மற்றொரு பிறவியை எடுக்க வேண்டும். அவர்கள் இன்னமும் எஞ்சியுள்ள பலவீனங்களை அகற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் பொழுது அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இறுதியிலேயே நீங்கள் நிலையான ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சுய சரிதையை எழுதும் பொழுது நீங்கள் அனைத்தையும் நினைவு செய்வீர்கள் என்றில்லை. எனவே நூலகங்களில் ஏன் பல்வேறு புத்தகங்கள் இருக்கின்றன? வைத்தியர்களும் சட்டத்தரணிகளும் பல புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அவற்றை தொடர்ந்து வாசிக்கிறார்கள். அங்கு மனிதர்களுடைய சட்டத்தரணிகள் ஆவார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாக்களின் சட்டத்தரணிகள் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது லௌகீக கல்வி, ஆனால் இதுவோ ஆன்மீக கல்வியாகும். இந்த ஆன்மீக கல்வியின் மூலமாக நீங்கள் 21 பிறவிகளுக்கு எந்த தவற்றையும் செய்ய மாட்டீர்கள். பல தவறுகள் ராவண ராஜ்யத்தில் செய்ததனால் நீங்கள் பெருமளவிற்கு சகித்து கொள்ள வேண்டியிருந்தது. முழுமையாக கற்காதவர்களும் தங்களுடைய கர்மாதி ஸ்திதியை அடையாதவர்களும் தண்டனையை சகித்து கொள்ள வேண்டும். பின்னர் அவர்களுடைய அந்தஸ்தும் குறைக்கப்படும். நீங்கள் ஞான கடலை கடையும் பொழுதும் தொடர்ந்து மற்றோருக்கு பதிலளிக்கும் பொழுதும் நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பீர்கள். சிவ ஜெயந்தியை கொண்டாடிய தந்தையும்
கடந்த கல்பத்தில் வந்தார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். யுத்தம் என்ற எந்த கேள்விக்கும் இடமில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் சமய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டவையாகும். இது ஒரு கல்வியாகும். வருமானம் ஈட்டுவதில் சந்தோஷம் இருக்கிறது. 100,000 சம்பாதிப்பவர்கள் பெரும் சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள். சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மற்றோர் சிறிதளவு பணத்தையே கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் ஒருவர் பல ஞான ரத்தினங்களை கொண்டிருந்தால் அந்த அளவிற்கு அவர் சந்தோஷமாகவும் இருப்பார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஞானக்கடலை கடைந்து உங்களை ஞான ரத்தினங்களால் நிரப்பிக் கொள்ளுங்கள். நாடகத்தின் ரகசியங்களை மிக நன்றாக புரிந்து கொண்டு அவற்றை மற்றோருக்கும் விளங்கப்படுத்துங்கள். எதை பற்றியும் எந்த வருத்தத்தையும் கொண்டிருக்காதீர்கள். ஆனால் சதா முகமலர்ச்சியுடன் இருங்கள். 2. உங்களுடைய ஸ்திதியை நீண்ட காலத்திற்கு நிலையானதாகவும் ஸ்திரமானதாகவும் ஆக்கினால் இறுதியில் ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நீங்கள் நினைவு செய்யாதிருப்பீர்கள். சகோதரர்களாக இருப்பதையும் இப்பொழுது நீங்கள் வீடு திரும்பிச் செல்வதையும் பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். சகல கவனக்குறைவான அலைகளுக்கும் விடை கொடுப்பதன் மூலம் சதா ஆசீர்வாதத்தையும் உற்சாகத்தையும் பேணுகின்ற ஒவ்வொரு விவேகமான ஆத்மா ஆகுவீர்களாக. சில குழந்தைகள் பிறரை பார்க்கும் பொழுது கவனக்குறைவு ஆகின்றார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், ஆம், எப்பொழுதும் அது நடக்கிறது, அது பரவாயில்லை. ஒருவர் தடுமாறிக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் கவனக்குறைவானவராகி நீங்களும் தடுமாறுவது விவேகமா? பாப்தாதா கருணை கொள்கின்றார். ஏனெனில் கவனக்குறைவாக இருப்பவர்கள் வருந்தும் பொழுது அது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகையால் விவேகமாக இருந்து சகல கவனக்குறைவான அலைகள் அல்லது பிறரை பார்த்ததில் அலைகளுக்கு உங்கள் மனம் விடை கொடுக்கட்டும். பிறரை பார்க்காதீர்கள், ஆனால் தந்தையை பாருங்கள். ஸ்லோகம். வாரிசு குழந்தைகளை தயார்படுத்தினால் வெளிப்பாடு முரசு கொட்டும். ஓம் சாந்தி.